அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல சந்தித்திருக்கிறோம். எமது ஆளுமைகளை இனம் கண்டு அவர்களுடைய கதைகளை தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில பேசுவது வழமை. பலருடைய கதைகள் நமக்கு ஒரு அனுபவமாகவும் இருக்கும், ஒரு படிப்பினையாகவும் இருக்கும். எங்க வாழ்க்கையில எதெல்லாம் மாற்றிக்கொள்ளலாம், இல்ல இந்த இவருடைய வாழ்க்கையில என்ன படிப்பினை இருக்கு, இது எனக்கு என்ன மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் போன்ற பல கதைகளை இந்த நிகழ்ச்சி பேசி இருக்கிறது. அதிலும் குறிப்பா இன்றைக்கு சாதனையாளர்கள், படைப்பாளிகள், கலைஞர்கள், இளம் கலைஞர்கள், சாதனை படைக்க போராடிட்டு இருக்கும் பல பேரை இந்த நிகழ்ச்சியில நாம் அடையாளம் கண்டு பேசியிருக்கோம். அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சிக்கு எம்மோடு இணைந்திருக்கிறது இளம் கலைஞர் ஒருத்தர் தான். தொடர்ச்சியாக இலங்கையில் இருக்கிற தமிழ் திரைப்படங்கள்ல, குறுந்திரைப்படங்கள்ல நடித்து வருகிறோம். அந்த படங்களுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிற நீல் ரிக்ஷன் அவங்க தான் எங்களோட வந்திருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி போகுது லைஃப்ல? நல்லா போகுது. தொடர்ச்சியா இப்ப சமீப காலமா இலங்கையில வர குறுந்திரைப்படங்களா இருக்கலாம், ஃபியூச்சர் பிலிம்ஸ் எல்லாம் இருக்கும், இதுல எல்லாம் தொடர்ந்து நடிச்சுட்டே இருக்கிறீங்க. ஒரு இளங்கலைஞரா உங்களுடைய இந்த அனுபவம் எப்படி இருக்கு? ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன சொல்றேன்னா, நான் ஃபர்ஸ்ட் டிராமா ஆர்டிஸ்டா தான் வந்தேன் சின்ன வயசுல இருந்து. சின்ன வயசுல எத்தனை வயசுல ஸ்டார்ட் பண்ணி? நான் ஸ்டார்ட் பண்ணது 15 வயசு. 15 வயசுல. ஸோ அதுக்கு முன்னுக்கு சிறு டிராமா இதுல இருந்து. ஸோ அதுல ட்ரைனிங் கொடுத்து தான் அது திருமறை கலாமன்றதுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் திருமறை கலாம் என் ஃப்ரெண்டு கிருபான்னு சொல்லி அவர் உள்ள வந்து. ஸோ அதுக்கப்புறம் படிச்சது இதெல்லாம் எங்க? சாந்தரிஸ் கொச்சிக்கடை படிச்சது. ஸோ எனக்கு சின்ன வயசுல இருந்தே டிராமா மேல ஒரு ஆக்டிங் மேல ஆசை. எதாண்டாலும் கிளாஸ் ரூம்ல வச்சு ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு சும்மா ஆக்டிங் பண்ணி காட்டுறது, அந்த ஃப்ரீ டைம்ல இதான் செய்யறது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தான் செய்யறது. ஸோ அப்ப அவங்க ஃப்ரெண்டு மூலமா ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறி, அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல தான் ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் அது ஏதோ விஷயத்த நடிச்சு அவங்களுக்கு சின்ன ஒரு செட்டிங் வாங்கினேன். அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகி அது கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் நடிச்சு மிமிக்ரி மாதிரி விஷயங்கள் கையில எல்லாம் சும்மா சத்தம் போடுற மாதிரி எல்லாம் செஞ்சு காட்டு, வாயால வாருது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சும்மா விளையாட்டுக்கிட்டே உங்களை உடைக்கிற சத்தங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் திருநா போல ஃப்ரெண்டோட கேட்க செய்யறது. சில பேருக்கு அந்த டைரக்டர் மார்களுக்கு மட்டும் இல்லாம டிராமா பண்றவங்களுக்கு எல்லாம் விருப்பம். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் பெரிய ஸ்டேஜ் தான் அந்த சில விஷயங்கள் செஞ்சு பார்த்து நடிக்கிறதுக்காக இன்னும் அதை நம்ம கூட்டிக் கொள்ளணும். நிறைய பேச்சுகள் என்ன ஸ்டேஜுக்குள்ள ஏறக்கே கத்துவாங்க, ஒழுங்கு அடையாள பாடமாக்கி ஆத்தி இதன்னு சொல்லி விஷயங்கள் எல்லாமே தாண்டி, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசை, கேமரா முன்னாள் அடிச்சு பார்க்கணும்னு சொல்லி. வீட்டுல கொஞ்சம் தெரியாதா, சப்போர்ட் இருந்துச்சு, அம்மா அப்பா சப்போர்ட் இருந்தது. பட் ஆனா இன்னும் அது செய்யற உனக்கு என்னதுக்கு அது தேவை அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் அப்பா எனக்கு நல்ல சப்போர்ட், அம்மா அப்பா. ஸோ நீ அதுக்குள்ள போ சொன்ன பிறகு திருமறை கலாமண்டல இன்னும் நல்லா ஒரு ஒர்க் பண்ணி அதுல சின்ன சின்ன சர்டிஃபிகேட், அது கூட சர்டிஃபிகேட் எடுத்திருக்கேன். ஸோ அப்படியே ஸ்டார்ட் ஆகி இப்போ கேமரா முன்னால ஃபர்ஸ்ட் படம் என்னுடைய குருநாதர் துசிக்கிறேன் நான். அவர் யாழ்ப்பாணத்து திருமறை கலாமண்டல் இருக்காரு. ஸோ அவர் இங்க ஒருக்கா ஃபர்ஸ்ட் டைம் கொழும்பு வந்த நேரம் தான் அவரை நான் சந்திச்சேன். அப்போ அவருக்கு ஒரு 20 வயசு இருக்கும். அப்ப சந்திச்சு அப்படி பழக்கமாகி, அப்புறம் ஃபாதர் கூட்டி கொண்டு போயிட்டு அங்க ஏசுனார் பாடுகள் அந்த டிராமா பார்க்க இங்க கொழும்புலையும் இங்க இருந்தது அந்த கோட்டைனால. அப்ப இங்க அவர் அடிக்க ஃபர்ஸ்ட் ஜூதாஸ் கேரக்டர் நான் செஞ்சேன். அப்ப அப்படியே ஒரு கேரக்டர் பண்ணி அதுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து, அதுக்கப்புறம் சினிமா கேமராக்கு முன்னால சாம் சூசைட் பண்ண போறேன் அந்த படத்தை ஜீவான் எடுத்தாரு. ஸோ நான் அப்ப அங்க தமிழ் கிரியேட்டர்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், துசியா நடக்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரை பண்ணி பாரு, உங்கள்கிட்ட ஃபேஸ் கட்டுக்கு நடிச்சு பாருன்னு சொல்லி அதை நடிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் பண்ணாரு. அப்ப அதுக்கப்புறம் அந்த படத்தை யூடியூப்ல போட்டு நல்ல ஒரு பேர் வந்துச்சு. நிவேதிகன் தான் நல்லா நடிச்சிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் சின்ன ஒரு கேரக்டர் நான் நினைச்சேன், இதெல்லாம் எங்க வரப்போகுது, நம்மள பேசி யார் நம்மளாம் பார்க்க போறாங்கன்னு. பட் ஆனா அது கொழுப்புல சவையில போட்டிருந்தாங்க. சவையில போடைக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. அப்ப அந்த டைம்ல தான் என்னுடைய நண்பர் அர்ஜுன் மட்டும் இல்லாம ஜெனா அவங்கள சந்திச்சேன். அவங்க தான் கூப்பிட்டு என்னோட கதைச்சாங்க, இப்படி விஷயங்கள் நல்லா செய்றீங்க, சின்ன கேரக்டர்ல தான் எல்லாம் பார்த்துருக்காங்க, நம்பரை வாங்கி. அதுக்கப்புறம் இப்ப இந்த துறையில ஒரு ஷார்ட் பிலிமா இருக்கட்டும், அட்வர்டைஸ்மெண்டா இருக்கட்டும், இப்ப நான் செய்யற முழு திரைப்படங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு கட்டத்துக்கு நீங்க வாரத்துக்கு காரணமே முதல்ல அவங்க தான் இருந்தாங்க. விஷாந்தன் அப்படி அவங்க தான் எல்லாம் இருந்தாங்க. இப்ப இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இங்க இங்க ஒருத்தருக்கு ஒரு போட்டி இருக்கு.
நீ செய்யறியா, நல்லா செய்யறியா, நீ செய்யறியா, கருப்பா இருக்க, கொஞ்சம் குட்டவையா இருக்க, இவனுக்கு வருமா, ஆடிஷன்ல நிறைய பேச்சுகள் அப்படி இருக்கும்போது இவங்க வந்து சான்ஸ்ல எடுத்து தந்தாங்க. அப்ப எடுத்து தர தர எங்களுக்கு டேலண்ட்டை காட்டினாதான் மக்கள்கிட்ட போய் சேரும், நான் யாருன்னு தெரியும். அப்ப எங்களுக்கு டேலண்ட்டை நான் காட்டினேன். என்கிட்ட இருக்க விஷயங்களை நான் வெளி காட்டினேன். எனக்கு வில்லனை அடிக்கிற பாஸ், என்ன பேஸ் கட் அப்படி வில்லன் அந்த மூஞ்சி கட்டப் தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி முடியெல்லாம் வளர்த்து அதுக்கேற்ற மாதிரி ஃபேஸ் கட் எல்லாம் வச்சிருந்தால எல்லாத்துக்குமே வில்லன் கேரக்டர், சின்ன சின்ன கேரக்டர் சொல்றது கேரக்டர் எனக்கே சிரிப்பு வரும். சில சில 5 கேர்ள்ஸ் அந்த மாதிரி ஃபன் பண்றது அந்த மாதிரி எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அப்ப நான் நடிக்க நீங்க நல்லா செய்யறீங்க, நீங்க முன்னுக்கு வருவீங்கன்னு சொல்லி எல்லாருமே பண்ணாங்க. ஸோ இப்ப ஒரு கட்டத்துக்கு ஒரு 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 5 படி ஏறி இருக்கேன். அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இது. ஓகே. இப்போ இண்டஸ்ட்ரி அப்படின்னு வரும்போது இல்லை நடிக்கணும் அப்படின்னு வரும்போது 2 விதமான வரும். ஒன்று வந்து நடிக்கணும், இதை வந்து என்னோட ப்ரொஃபஷனலாக இதை இல்லாமல் ஒரு ஹாபிக்காக நடிக்கணும் அப்படின்னா, சில பேர் இல்லை இதை வந்து தொடர்ச்சியாக என்னோட தொழில் ரீதியாகவும் இதை வந்து மாற்றணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வரும். ஸோ நீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தது என்னது? ஆம்பிஷன் சொல்லுவாங்க. அது என்னங்க தமிழ்ல ஆம்பிஷன்ன்றது என்னோட ஒரு கனவு, லட்சியம், அப்படி இலக்கியத்தை நோக்கி போறோம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருந்தாலும் பட் ஒரு பொருளாதார பின்னணி இல்லைன்னா நம்மளால நிலைச்சு நிற்க முடியாது. ஸோ அப்போ இதுக்கான இப்போ தொடர்ச்சியாக படம் பண்ணலாம், இல்லை ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. பட் காசு அப்படின்னு வரும்போது கஷ்டமாகும். அது ரொம்ப கஷ்டம் தான். பட் எனக்கு இப்போ ஒர்க் பிரச்சனை இல்லை. ஆனா இருந்தாலும் இங்க உள்ள அப்பா சப்போர்ட் கொஞ்சம் இருந்துச்சு. எனக்கு அது வந்து இப்ப மூவி கொஞ்சம் பண்ணிட்டு அப்புறம் ஒர்க் கொஞ்சம் பண்ணணும். எங்க அப்பாட்ட நான் கொஞ்சம் கேட்டிருந்தேன், அப்பா இப்படி நான் மூவி பண்ணணும் கொஞ்சம் நாளைக்கு, ஸோ கொஞ்சம் ஒர்க். அவர் சொன்னார், உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ செய், நான் இல்லைன்னு நான் சொல்லல, உன்னோட வயசுக்கு செய். பட் ஆனா அந்த விஷயங்கள் கொஞ்சம் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் நீ ஒர்க் அதை பார்க்கணும் எங்க அப்பா சொன்னார். ஸோ அது கொஞ்சம் அது அந்த இடைக்கட்டத்தாலே எங்க அம்மா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அந்த இடைப்பட்ட காலத்துல வந்து என்னுடைய ஃபுல் எஃபெக்டை தான் நான் போட்டாங்க. ஃபுல் எஃபெக்டை போட்டதால தான் இப்போ இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் நான் இப்போ இவ்வளவு படங்கள் இப்போ கூட படங்கள் இருக்கு, பட் எனக்கு ஒர்க் இல்லை பெருசா. நம்ம ஒர்க் இல்லைன்னா அப்பா கேட்பாரு தான், ஏதாவது செய்யலாம் தானே அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன், இதை பண்ணிட்டு உள்ளுக்கு ஒரு ஃபியூச்சர் பிள்ளைங்களுக்குள்ள வந்துட்டோம். ஸோ அதை முடிச்சுட்டு நான் போறேன்னு சொல்லிக்க எனக்கு அந்த சப்போர்ட் நல்லா இருந்துச்சு எங்க அப்பாட்ட. ஸோ நீங்க வந்து நீ செய்யறா, நீ பிரச்சனை இல்லை, நீ செய், உன்னால முடியும்னு தான் எங்க அப்பா சொன்னார். ஸோ எனக்கு அந்த விஷயம் தெரியும். ஸோ கொஞ்சம் என்னோட அப்பா ஒரு சின்ன விஷயம் கேட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா, நான் இதை கொஞ்சம் அதை முடிச்சுட்டு ஒரு விஷயம் டக்குன்னு வந்துடுவேன். வந்தோடனே வந்து எனக்கு ஒரு ஒரு பேர் ஒன்று இருக்கு, அதை நான் எடுத்துடுறேன்ப்பா. எனக்கு ரொம்ப நாள் அந்த ஒரு விஷயம், இந்த வட்டார படம் பார்த்தீங்க அதில் மாதிரி பாரசீன் மாதிரி. ஸோ எனக்கு அதை எடுத்துடுறேன். அதை எடுத்தோடனே நான் அதுக்கப்புறம் நான் செய்யறேன். ஓகே, நீ நோ ப்ராப்ளம், பிடிச்சதை நினைச்சு நான் வீட்டில் கடைசி போயிடு, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. ஓகே. என்னதான் செஞ்சாலும் ஓகே, தொடர்ச்சியா வந்து இந்த ஃபீல்டுல வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அடுத்த வந்து நம்ம போட்டி போட வேண்டிய ஒரு தன்மை. ஸோ நீங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரியில என்ன ஒரு கதாபாத்திரமா இருக்கலாம், இல்லை எந்த ஒரு கேரக்டராக நடிக்கலாம் அப்படின்ற ஆசையோட முதல்ல வந்து இப்போ வில்லன் அது பண்றோம் அப்படின்னு சொல்லி, பட் எனக்கு வந்து இந்த ஆசை இருக்கு, இப்படி ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணணும், இல்லை இது நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல நமக்குள்ள, ஒரு தைரியம், ஒரு ஆர்வம், நம்பிக்கை. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இல்லை நீங்க செய்யணும்னு ஆசைப்படுற விஷயம்? இப்ப நான் சொன்னா டிஃபரெண்டா யோசிப்பாங்க எல்லாரும். சொல்றது இல்லை என்ன இருக்கு, நம்ம ஆசை உலகத்துக்கு சொன்னா தானே தெரியும். நான் எல்லா கேரக்டரும் நான் செய்வேன். நான் வந்து டிராமா ஆர்டிஸ்ட்ன்றதால என்னால கேரக்டர் செய்ய முடியும். இல்ல டிராமா ஆர்டிஸ்ட் வந்து இப்போ வந்து ஃபிலிம் பண்ணும்போதோ இப்ப வந்து குறைவு. முதல் வந்து என்ன சொன்னா, டிராமால இந்த வாரத்துல வந்து ஃபிலிம்ல வந்து யூஸ் பண்ற காஸ்டியூம் அப்படின்னு சத்தமா பேசுவாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் எனக்கு குரல் அப்படி சத்தம் பெருசா தான் பேசுவேன். என்னடா டிராமால வந்து எடுத்து பேசணும், இதுல ரியாலிட்டியா நடிக்கணும். இப்ப நாம பேசுற மாதிரி தான் நடிக்க முடியும். அதுல அப்படி இல்லை, ஒரு வேகமா தான் பேச முடியும் அதுல. சோ அதுல இருந்து பாக்க செய்யலாம். அப்ப என்னுடைய பிடிச்ச கேரக்டர்னா நான் வந்து ஒரு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. ஒரு வித்தியாசமா இருக்கணும், ஒரு பாக்க அது வந்து ஃப்ரேம்ல வந்து தனியா நம்மள தெரியணும். இப்ப நிறைய பேர் ஹீரோவா பண்றாங்க, வில்லனா பண்றாங்க என்றதை தவிர்த்து ஒரு ஒரு எனக்குன்ற ஒரு மனநல சம்பந்தப்பட்ட வித்தியாசமா முகத்தை கொடுத்து நடிக்கணும்ன்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கு. எனக்கு அது ரொம்ப நாளா ஒரு விருப்பம். நிறைய பேர்ட்ட நான் செஞ்சும் காட்டியிருக்கேன். அப்படி ஒரு பைத்தியம் மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் யோசிப்பாங்க, நீயே எப்படி செய்யற, எனக்கு இது பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்ல வந்து ஒரு கதை ஒன்று வரணும். உதாரணத்துக்கு விக்ரம் நடிச்சாரு, அந்த 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 ஃப்ரேம்ல வித்தியாசமா கொஞ்சம் இருக்கணும்ன்ற ஒரு ஆசை ஒன்று இருந்தது எனக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்பயுமே ஒரு டிஃப்ரெண்டாவே நாம வந்து எங்களுடைய டேலண்ட்டை காட்டணும்னு நான் எப்பயும் நினைப்பேன்.
சரி, இங்க அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்புறீங்களா? இல்ல இங்க வந்து அதை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல இப்போ இது வந்து இலங்கை தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இன்னும் வளர்ச்சி அடையல. ம். இந்தியன் சினிமாவுக்கும் இலங்கை சினிமாவுக்கும் நிறைய அப்ப இங்க இருந்து நம்ம ட்ரை பண்றது வந்து ஒரு முயற்சியாவே இருக்குமே தவிர அடுத்த கட்டத்துக்கு போறதுன்றது செய்யறது பெரிய ஒரு சவாலா தானே இருக்கு. பெரிய சவால் இங்க இருந்து எடுத்து கொண்டு போறது. ஆனா வந்து இப்ப ஒத்துழைப்பு இருக்கணும் மட்டும் இல்லாம எல்லாரும் வந்து ஒற்றுமையா இருக்கணும் தான் இங்க வந்து அது கொஞ்சம் குறைவுதான். நான் உண்மையா சொல்றேன். அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நீங்க சொன்ன மாதிரி பொறாம போட்டி எல்லாமே இருக்கு. சோ கொஞ்சம் கண்டினியூட்டா எல்லாரும் வந்து ஒற்றுமையா இருந்தா கொஞ்சம் முயற்சி செஞ்சு முன்னுக்கு வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் முயற்சி செய்யறாங்க தான், இல்லைன்னு நான் சொல்லல. பட் ஆனா இன்னும் கொஞ்சம் நம்மளோட எஃபெக்டை கொடுத்து நடிக்கிற திறமையை கொடுத்து நிறைய பேர் வந்து நாம் இதுக்குள்ள எனக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க, இருந்தா சொல்லுங்க, எனக்கு இருந்தா வாய்ப்பு தாங்கன்னு சொல்லி. நான் சொன்ன வாய்ப்பு தரது பிரச்சனை இல்லை, உங்களோட திறமை இருக்கா, திறமை இருந்தா தான் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து இருக்கலாம். மற்றபடி இருக்கவே இயலாது, பொய்க்கு அடிக்க இயலாது. உண்மையா வாரீங்கன்னா இதுக்குள்ள செய்யுங்க. இப்ப அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போனாதான் இப்ப இந்தியால இருக்க நடிகை கொண்டு வராங்க உள்ள, அங்கேருந்து வந்து இங்க நடிக்கிறாங்க. MS பாஸ்கர் சார் எல்லாம் வந்திருக்காங்க நடிக்கிறது. சோ அவர் ஏன் வந்தாருண்டா இலங்கையில வந்து அவர் அந்த யாழ்ப்பாண பேச்சு பேசி நடிக்கணும்னு அவருக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. சோ அதை வந்து அவர் வெளிக்காட்டினாரு. சோ அதை அவங்க கூட இருந்து ஒற்றுமையா ஒரு விஷயங்களையும் படிச்சு அதை நாம வந்து நம்மளுடைய படைப்புகளை இந்தியாவில காட்டினா மட்டும்தான் நம்முடைய இலங்கை தமிழ் சினிமா அங்கிருந்து இங்க கொஞ்சம் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. இல்ல இதுல வந்து சில கேள்விகளும் இருக்கு. இப்ப சொல்லுங்க. இந்தியால போயிட்டு காட்டிதான் இலங்கை சினிமா வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற தேவை இருக்கா? நல்ல ஒரு கேள்வி இது. என்னண்டா காரணம் வந்து இப்ப 3 வகையா பிரிக்கலாம். ஈழ சினிமா சம்பந்தப்பட்ட விஷயம், அவங்களுக்குன்ற ஒரு தனி இது வந்து போய்கிட்டு இருக்கு. மற்ற மலையக சினிமா, ஈழ சினிமால யாழ்ப்பாணம், ஈழம்ன்றது இலங்கை. அப்ப யாழ்ப்பாண சினிமா, மற்றது மலையக சினிமா, கொழும்பு, இப்படி சொல்லி நீங்க இதுல இந்த மட்டக்களப்பு சினிமா இப்படி 4 விதமா இருக்கீங்க. இத 4 பேர் 4 விதமா பாக்குறாங்க. சினிமான்றது ஒரு விஷயம் தான். அந்த 4 விதமா பிரிக்காம அதை ஒன்றா கொண்டா நம்ம கண்டிப்பா கொண்டு போகலாம். இப்ப சொல்ல போனா இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து இங்க தமிழ் சினிமா எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு இருக்கு. ஆனா பத்தாது. என்னண்டா இப்ப ஒரு விஜய் அஜித்திர படம் பண்ணா உடனே வாராங்க. இப்ப நம்மட படம் பண்ணா நம்ம வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ண வேண்டியது. இந்த படத்தை வாங்க வந்து பாருங்க. ஏன்னா வந்து அது வந்து பெருசா வந்தா பார்க்கலாமா, அது முயற்சி செய்யலாமா, அதை பார்த்துட்டு அதுக்கு என்ன பதில் சொல்றது, அதுக்கான இந்த கேள்வி எல்லாம் ஏன் வருது அது காரணம் வந்து கேட்கிற சரிதான். அது என்ன காரணம் வேண்டா, நாம ஒரு படம் ஒண்ணு செய்யறோம். அந்த படத்தை வந்து ஒரு ப்ரொடியூசர் வச்சு ஒரு படம் செய்யறோம், நடிக்கிறோம், எல்லாமே செய்யறோம். பட் ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஒரு மூமெண்ட் தான் கொஞ்சம் குறைவா இருக்கு. ஒழுங்கா ஒர்க் பண்றவங்க கூட வந்து தங்களுடைய படத்தை ஒரு சோசியல் மீடியால போட்டு அதை ஷேர் பண்ணி அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு யோசிக்கிறாங்க முதலாவது. இல்ல இப்ப நான் வந்து என் படத்தை ரிலீஸ் பண்ணி வெளியில கொண்டு வந்து யோசிக்கிறேன்னா அப்ப எனக்கே அந்த படத்துல நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கா? அது உண்மையா இருக்கு, நிறைய பேருக்கு இருக்கு. நீங்க கேட்கிற கேள்வியே எனக்கு இதா இருக்கு. என்ன, நானே இப்ப வளர்ந்து வர ஒரு நடிகர் தான், கேட்ட கேள்வி எல்லாம் சும்மா கடகடான்னு இருக்கு எனக்கு உண்மையா. ஆனா இது நல்ல ஒரு கேள்வி நீங்க கேட்டது. சில விஷயங்கள் பதில்தான் சொல்லோடு. நான் வளர்ந்து வர ஒரு நடிகர்ன்றால நீங்க டக்குனு கேட்க எனக்கு பதில சரியா சொல்லலாம் அப்படின்றதா எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. என்ன பிரச்சனை இல்லை, நம்மளோட படைப்பு வந்து சரியா இருக்கு, இல்லைன்னா சரியான படைப்புகளை கொடுக்குறோம். இப்போ ஆடியன்ஸுக்கு வந்து இல்ல விஜய் படம் தான் அஜித் அப்படின்னு இல்லை. எப்படி பாத்தீங்கன்னு சொன்னா ரெட்ரோ படமா வந்துருந்துச்சு, டூரிஸ்ட் ஃபேமிலியே வந்துருந்துச்சு. அப்ப சூர்யாவோட படத்தோட சசிகுமாரோட படம் வந்தது அப்படின்னு பார்ப்போமே. அப்படி பார்க்கும்போது சூர்யாவோட படம் வந்து எடுத்து இப்ப தியேட்டர்ல இருந்து கூட தூக்கிட்டா. ஆனா இன்றைக்கு வரைக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலியா OTT-ல வந்த பிறகும் இன்னைக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த டைம் வரைக்கும் கிட்டத்தட்ட சென்னையில வந்து கிட்டத்தட்ட 80-90 தியேட்டர்ல ஒரு படம் ஓடிட்டு இருக்கு. படத்துல கண்டென்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதால அந்த விஷயம் வந்து சரியா போய் சேருதா அப்படின்றத இங்க பார்க்க வேண்டிய ஒரு விடயமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு படைப்பு இல்லைன்னா அந்த மாதிரி கண்டென்ட் பேஸ்ட் படைப்புகளை நாங்க கொடுக்கறதுக்கு மறந்துட்டோமா அப்படின்னு. இப்ப நீங்க வந்து சினிமா பிலிம் பண்ணிட்டு இருந்தாலும் படங்கள் நிறைய பார்க்க போயிருப்பீங்க, நம்ம படைப்பாளிகளோட படங்களை பார்க்க. அதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, இல்ல இது இப்படி பண்ணிருக்கலாம், இல்ல இந்த ஒர்க் பண்ணிருக்கலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் இதுல வந்து
டெவலப் பண்ணியிருக்கலாம், ஸ்க்ரீன் பிளே சரியா பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. So, ஃபர்ஸ்ட் நான் வந்து பிவிஆர்ல ஒரு படம் ஒன்று பார்த்தேன், டக்டிக் டோசன் சொல்லி, ம், யாழ்ப்பாணம் படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா 12 பேர் தான் இருந்தாங்க அந்த படத்தை பாக்குறதுக்கு. அதான் நானும் ஒரு ஆள். இப்ப வெளியே வரை படத்தை பார்க்க ஒரு ஃபுல் அது ஜோக்கு டிஃப்ரெண்ட் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருந்துச்சு. அப்ப நம்மட இலங்கையிலேயே கூட நல்ல படங்கள் நிறையவே இருக்கு. என்னடா அது வெறுமையா கிடைக்குது நம்மட இது இன்னைக்கு. அது காரணம் வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஆட்கள் வந்து நம்மட படத்தை பாக்குறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அது ஏன்னு தான் இன்னும் தெரியல. நிச்சயமா அது ஏன்னு ஏன் நம்ம அதுதானே நானும் யோசிப்பேன். ஏனென்றா இந்தியன் சினிமாவோட டக்குன்னு பூந்து போறவங்களுக்கு இது வாரத்துக்கு இல்ல என்னது காரணம் என்றா பார்க்கலாமா. இல்ல அதுக்கு காரணம் வந்து பார்க்கலாம். ரெண்டாவது சரி, இப்ப நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தோம், தொடர்ச்சியா நிறைய விஷயம் இருக்குது, அதை அப்படி வச்சுட்டு உங்களோட ஆசை என்ன? என்னுடைய ஆசை ஓ, என்னுடைய ஆசை வந்து நடிகன் நல்ல ஒரு ஆசை எனக்கு இருக்கு. அது எங்க இலங்கையிலயா இல்லைன்னா எங்கேயாவது? அப்படி இல்லை, இலங்கையில தான் எனக்கு ஒரு ஆசை இருக்கு. இலங்கையில ஒரு நல்ல ஒரு நடிகனா ஒரு பேர் எடுக்கணும்னு ஆசை. ஏன் நாங்க இந்தியாவுக்கு போயிட்டு எனக்கு ஒரு அது கேள்வி ஒன்று இருந்துச்சு. இந்தியாவில தான் நம்மளோட ஃபேஸை காட்டணும் இல்லை, பட் எல்லாருமே யோசிக்கிற விஷயம் வந்து நாம வந்து இந்தியாவில காட்டினாதான் நம்ம தெரியணும். நம்ம இலங்கையில வந்து நம்மளோட திறமையை காட்டினா நல்லாவே எங்களோட ஃபேஸை காட்ட முடியும். எங்களோட திறமை தான் முக்கியம். அதைத்தான் எல்லாரும் அங்கீகரிப்பாங்க. இப்ப எனக்கு என்னோட சொந்தக்காரங்க எல்லாருமே ஃபாரின்ல இருக்காங்க. ஸோ நான் ஒரு வீடியோ போட்டோன்னே எனக்கு லைக் பண்ணுவாங்க. கூட பக்கத்துல இருக்கவன் லைக் பண்ண மாட்டான், அவங்க லைக் பண்ணிட்டு அதை அங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அப்ப என்ன விஷயங்கள் எல்லாம் வேர்ல்டு ஃபுல்லா நம்மளை பத்தி தெரியுதுண்டா, நம்ம இங்க ஒழுங்கா நாம ஒரு விஷயத்தை நாங்க கரெக்டா ஒரு விஷயத்தை செய்யறோம்டா அது கண்டிப்பா நம்மளை பிரதிபலிக்கும். அது ஒரு நல்லா நடிக்கிறேன்டா அது என்ன கரெக்டா பிரதிபலிக்க மட்டும் தான் நான் சொல்லுவேன். இது இந்தியாவில தான் கொண்டு போயிட்டு அங்க நடிப்புல தான் காட்டணும். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிக்க, அங்க இருக்க நடிகர்கள் அங்க பிறந்து வளர்ந்தவங்க அவங்களுடைய நடிப்பு பிரதிபலிப்பை கொடுக்க போய் தான் அவங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியுது. அதே மாதிரி சிறப்பா இலங்கை நம்ம பிறந்து வளர்ந்த மண்ணுல வந்து நம்ம சிறப்பா வந்து எங்களுடைய நடிப்பை வெளிக்காட்டினா கண்டிப்பா எங்களுக்கும் ஒரு பேர் கிடைக்கும்ன்றது என்னுடைய கருத்து, என்னுடைய விஷயம், உங்களோட ஆசை, என்னுடைய ஆசை. உங்களோட நடிகனா வந்து ஓகே. சரி, இந்த பாதையில இந்த பயணம் எவ்வளவு காலம் போகும்? ஸ்டார்ட் ஆகி இது உங்களோட இப்ப எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் ஒன்று வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி உங்களோட லிமிட் எவ்வளவு வரைக்கும், இல்ல இதோட முயற்சி எவ்வளவு தூரம் போகும்? முயற்சி எப்படி வயசு கேக்குறீங்களா? இல்லை, நம்ம ஒரு லிமிட் வச்சிருப்போம். ஒரு 5 வருஷத்துல நான் இப்படி இருக்கணும், இல்லைன்னா ஓகே நான் வந்து இவ்வளோ வயசு வரைக்கும் இதை முயற்சி செய்வேன், இதில் சக்ஸஸ் இல்லைன்னா அடுத்த கட்டத்தை பார்ப்பேன் அப்படின்னு, இல்லைன்னா நான் என் லைஃப் முடியும் வரைக்கும் இப்படி ஒரு முயற்சியில் தான் ஈடுபடுவேன், இப்படியான விஷயங்கள் இருக்கு. ஸோ உங்களோட முயற்சி இல்லைன்னா உங்களோட லிமிட் எங்க? என்னோட லிமிட் வந்து என்னால இயலாம போகும் தெரியுமா. ஒரு கட்டத்துல ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பம் அப்படி ஆன பிறகு ஃபேமிலியான உடனே அப்படி இல்லை, நான் ஃபேமிலி இருந்தாலும் நான் என்னுடைய ஆம்பிஷனை விட மாட்டேன் நடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய கட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு போனதுக்கு அப்புறம் இது ஓகே நம்மளால வந்து சில விஷயங்களை சாதிச்சிட்டோம், அடுத்தவங்களுக்கு கை கொடுக்கணும்ன்ற ஒரு விஷயம் ஒன்று வரும். நம்ம சரியா இருந்துட்டோம், நம்ம ஒரு விஷயத்த இந்த இலங்கை தமிழ் சினிமா கொஞ்சம் முன்னேறி இருக்கு, ஸோ இது மூலமா வந்து மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் என்ற ஒரு முயற்சி ஒன்று வந்து அதிகமா சரியா இருக்கு, இவங்களை கொண்டு போய் வச்சா இதுல முடியும்னு சொல்லிக்க அந்த டைம்ல என்ன நான் கரெக்டா நிப்பாட்டி வச்சுட்டு அடுத்த வார கலைஞர்களுக்கு நான் வந்து கை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா அது வரைக்கும் என்னுடைய முயற்சிகள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. தொடர்ந்து நடிக்கிற ஐடியா இருக்கா, இல்லை என்ன டைரக்ஷன் சைட்ல ஏதாச்சும் பண்ற ஐடியா இருக்கா, இல்லை என்ன வேற டிபார்ட்மெண்ட்ல எதுவும் பண்ற ஐடியா? டைரக்ஷன் பண்ற ஐடியாவும் இருக்கு, பட் அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் படிச்சு கொள்ளணும். ஸோ அதுக்கான இதுதான் எல்லாருமே இப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்னோட ஃபோக்கஸ் இருக்கு நடிக்கிறதுல. வந்து நம்ம அந்த விஷயத்த வந்து கரெக்டா கொடுப்போம், அது கரெக்டா கொடுத்தா அது கரெக்ட். இப்போ கொஞ்சம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்மா எனக்கு கை கொடுத்த மாதிரி ஸோ சரியா வந்து இந்த நடிப்புல என்னுடைய திறமையை கொஞ்சம் வெளிக்காட்டணும் ஆசை எனக்கு. சரியா எனக்கான ஒரு பிளாட்ஃபார்மை நான் உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டைரக்ஷன் ஒரு கதை கொஞ்சம் எழுதிட்டு வரேன், யாருக்கும் தெரியாது, பட் சொல்லிட்டீங்க. நான் சொல்றேன் இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சம் எழுதிட்டு வரேன், எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல நம்ம இந்த டைரக்ஷன் நம்மளுக்கு தெரியும் கரெக்டா செய்ய முடியும்ன்றைக்கு அதை நான் வந்து கண்டிப்பா நான் கொடுப்பேன். சரி, ஓகே. அது மாதிரி இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இல்லைன்னா நீங்க வந்து இங்க உங்களுக்கு பார்த்த இலங்கை திரைப்படங்கள் உங்களுக்கு பிடிச்ச இல்லைன்னா உங்களை கவர்ந்த ஏதாவது திரைப்படங்கள் ஏதாச்சும் இருக்கு? அது ஃபர்ஸ்ட் படம் வந்து நான் வந்து டக்டிக் டோஸ் தான் நான் சொல்லுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அதுல வந்து ஒரு ஜோக்ல இருந்து எமோஷன்ல இருந்து எல்லா விஷயம் வரும். அது நான் பார்த்த முதல் திரைப்படம் வந்து டக்டிக் டோஸ் தான். அது கொழும்புல
அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய நான் ஃபர்ஸ்ட் நடிச்ச சாம் சூசைட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் வந்து இவர்ட என்னது அது ஷார்ட் ஃபிலிம் தானே? ஷார்ட் ஃபிலிம் தான். பட் ஆனா எனக்கு அந்த கதை அம்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுக்குள்ள இருந்து நான் உருவாக்கிக்குள்ள வரைக்க அதை எவ்வளவு தூரம் பார்க்கலாம் அந்த படத்தை திருப்பி பார்த்தாலும் அது சலிக்காது. அந்த ட்ரோன் கேமரா ஆக்ஷன் அதெல்லாம் அழகா செஞ்சிருப்பாரு ஜீவான. சரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து நகரலயம் நம்மட அதுவும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். அதில் தான் நான் ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு யார் பிரவீன் சாரை நான் சந்திச்சது. ஸோ எனக்கு வந்து அதில் அந்த படத்தில் பிடிச்ச விஷயம் என்ன, எங்களோட அப்பா ஒரு காலத்தில் கொழும்பு வந்த நேரம் சில பிரச்சனைகளை தாண்டி வந்த விஷயங்களை எனக்கு அந்த படத்தில் பிடிச்சிருந்துச்சு. அப்போ நான் அவருக்கு நான் விஷயத்த நான் சொன்னேன். அந்த வச்சும் அந்த டிவியில நான் அதை என்ஜாய் பண்ணுவேன். அந்த டைம்ல சொன்னேன், ரிவ்யூ கொடுக்க கூட நான் சொன்னேன் எப்படி உங்களோட படம். அவருக்கு இப்போ என்ன பார்த்துட்டு கேட்டாரு, நீங்கள் நிறைய ஷேர் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்களை செய்கிறீங்க, ஒரு நாளைக்கு அடுத்த படங்கள் உங்களுக்கு நான் சான்ஸ் தரேன்னு சொல்லித்தான் எனக்கு தி மாதர் படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து தந்தார். ஓகே, அதே மாதிரி இப்போ இங்கே இருக்கிற கலைஞர்கள் எல்லாமே வந்து சினிமா பண்ணாலுமோ இல்லைன்னு சொன்னால் ஒரு படைப்பு உருவாக்குனாலுமோ சில கஷ்டப்படுவாங்க அதை வெளியில் கொண்டு வர்றதுக்கும் சரி, இல்லைன்னா அதை வந்து கொண்டு போயிட்டு மக்கள் மத்தியில் சேர்க்கறதுக்கும். அது உங்கள் பாயிண்டில் வந்து எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? மக்கள் மத்தியிலே இருக்கலாம், ஆடியன்ஸுக்கிட்டே இருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் அவங்களோட படைப்பை வெளியில் கொண்டு வர்றதுக்கு நிறைய ரிஸ்க் இருக்குது. இல்லைன்னு அவங்களோட அந்த படைப்பில் இல்லைன்னா ஏதாவது ஒரு ரிஸ்க் கொண்டு இருக்குது அப்படின்ற விஷயம். அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்களும் ஒரு படைப்பாளியாக இருக்கிறதால ஒரு படைப்பாளிகளோடய நடிச்சுட்டு அதே நேரத்தில் நிறைய விஷயங்களை செஞ்சுட்டே இருக்கிறீங்க இல்லையா? ஸோ அதால் கேட்குறேன் நான். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து முதல் நான் சொல்ற விஷயம் கை கொடுக்கும் இல்லை. இப்போ நீங்க ஒரு படைப்பு செய்றீங்கன்னா அந்த படைப்பு என்னன்னு யோசி பார்க்கணும். பார்த்துட்டு அந்த படைப்பை நாம வந்து அவருக்கு நான் என்ன செய்யலாம், முதலாவது சோசியல் மீடியால என்ன பண்ணலாம், அதை வெளியே கொண்டு வரணும்னா ஒரு நண்பனாவோ ஒரு ஒரு அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு கலைஞனாவோ நம்ம என்ன செய்யலாம்ன்றது முதல் யோசிக்கணும். அதை யோசிச்சாலே அதே போதும். அதே மாதிரி தான் பார்க்க வர பார்வையாளர்களும். இப்போ அந்த படத்தை பார்த்துட்டோம்னா அந்த பார்த்துட்டு வந்து அது கமெண்ட்ஸ் ஒன்று சொல்லணும். அந்த படத்துக்கு நிறைய பேர் போவாங்க, பார்த்துட்டு வெளியே அப்படியே போவாங்க. ஸோ அதை சொல்றதுக்கான மூமெண்ட் இருக்காது. அதை விஷயங்களை சொன்ன பிள்ளையோ சரியோ அதை நீங்க வெளியே சொன்னாதான் மற்றவன் வந்து படத்தை பார்ப்பான். இப்ப உதாரணத்துக்கு இப்போ ரிவ்யூ பண்ண போறவர் வந்து படத்தை பார்த்துட்டு தான் ரிவ்யூ பண்ணுவாரு யூடியூப்ல. அதே மாதிரி நீங்க ஒரு கலைஞனா ஒரு நீங்க சொன்ன ஏத்துக்கிறீங்க இல்லையே, என்னது இந்த படத்துல இப்படி பிழை இருக்கு இல்லை என்ன இப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு வந்து ஒன்று இப்போ நம்ம கலைஞர்கள் அது இவருக்கு வந்து என்ன தெரியும் இல்லை, இவர் ஏன் இந்த படத்தை வந்து இப்படி சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு டீமா சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது அதுக்கு பிறகு அந்த கருத்து சுதந்திரம் அப்படின்றதே ஒன்று இல்லாமல் போயிடுது. நல்லா இருக்குன்னு சொன்னா ஏத்துக்கிற மனசு இதுல இவ்வளவு பிழை இருக்கு அப்படின்னு சொன்னா ஏத்துக்க மறுக்கிறதுக்கான காரணம் என்ன? மறுக்கிறதுக்கு காரணம் வந்து அதை வந்து எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம இருக்கிறதாலதான் மறுக்கிறாங்க. அதை வெளியே சொன்னா ஒரு ப்ராப்ளம் வருமா, இல்லாட்டி இதுல இருந்து இந்த சினிமா விட்டு நாங்க வெளியே போயிருவோமான்ற ஒரு இல்ல, படைப்புகளை வந்து விமர்சனம் வந்து என்ன செய்யணும்னா வழக்கம் அதை வந்து ஏத்துக்கிறதுக்கு நம்ம படைப்பாளிகளுக்கு அந்த அளவுக்கு வந்து மனப்பக்குவம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா? இல்லைன்னா என்ன மாதிரி இப்போ நீங்கள் ஒரு படம் நடித்து ரிலீஸ் பண்ணுறீங்க, நான் பார்த்துட்டு இதில் இது பிள்ளையா இருக்குது இல்லைன்னா இது இப்படி சரி வர இப்படி இருக்கு, ஏன்னா நான் வந்து பார்த்து பழகி இருப்பேன். இப்போ தென்னிந்திய படங்களாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் வெளிநாட்டு படங்களாக இருக்குது, ஏதாவது ஒரு படத்தை பார்த்தா நான் பழகிருப்பேன். எனக்கு வந்து இலங்கை சினிமா வந்து புதுசு. அப்போ நான் வந்து அதோட ஒப்பிட்டு தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இதில் இருக்கிற குறைகள் வந்து இருக்கும்போது நம்ம சொன்னால் அதை ஏற்றுக்கிறதுக்கு நம்ம மனசு வந்து இடம் கொடுக்கறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்றது தெரியல என்னென்ன இதுதான். இப்போ இன்னும் அந்த விஷயங்களை வந்து இப்போ உதாரணத்துக்கு இலங்கை தமிழ் சினிமா இப்போ முன்னேற்றம் இல்லாத ஒரு காரணத்தாலதான் அது வந்து ஏற்றுக்கொள்றதுக்கான ஒரு தடங்களாவே இருக்கு. நிச்சயமா நம்ம முயற்சி செய்யணும். எதுண்டாலுமே முயற்சி செஞ்சா மட்டும்தான் முடியும். இப்ப நான் சுயநலமா வந்து என்னுடைய திரைப்படம் என்னுடைய விஷயங்கள் மட்டும்தான் முன்னேறணும்னு நினைச்சேன்டா அது கடைசி வரைக்கும் அது முன்னேறாது. அடுத்தவங்களோட படைப்புகளும் முன்னேறணும், அதே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம கொண்டு போகணும்னு நினைச்சா மட்டும்தான் அது முன்னேறுப்போம். இந்தியா பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருப்பாங்க, ஆனா வெளியே காட்டிக்கொள்ள மாட்டாங்க. எல்லாருமே அவங்க ஒரு திரைப்படம் வந்துட்டோம்னா அதுக்கான சப்போர்ட் நிறையவே இருக்கும். அந்த சப்போர்ட்டை தான் நான் இங்கே கேட்கிறோம். இந்த சப்போர்ட்டை ஒருத்தர் கொடுங்க. இல்லை, எங்க மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப சின்னது. இல்ல, மார்க்கெட் ரொம்ப சின்னதா இருந்தாலும் திறமையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. திறமையாளர்கள் நிறைய பேர் இருக்கும்போது அந்த படைப்பு ஏன் சரியா வரலன்ற ஒரு கேள்வி வருது.
அது சரியா? சரி, நம்ம அதை பத்தி பேசுவோமா? சரி, இப்போ நீங்க முதல்ல நடிச்ச ஒரு திரைப்படமோ இல்ல ஷார்ட் ஃபிலிமோ பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா உங்களோட ரிலேஷன்ல என்ன சொன்னாங்க? இல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு படத்தை பார்த்துட்டு இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பார்க்குறாங்கன்றதை விட அந்த பார்க்கலன்னு தான் சொல்லலாம். உண்மையை சொல்ல போனால் அவங்க பெருசாக சரி. எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. நாங்கள் ஷேர் பண்ணால் தான் பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன். அவங்க சோஷியல் மீடியாவில் இருந்தாலும் என்ன, ஃபேஸ்புக்கில் இருந்தால் என்ன, அவங்க வந்து அதை அவங்களாவே பார்க்குறது கடைசி வரைக்கும் அது நான் உண்மையை தான் சொல்ல. அது பார்க்கும் நாம போய் ஷேர் பண்ணாதான் அது என்னென்னு போய் பார்த்துட்டு அது நீ வந்திருக்கடா இந்த சீனில் நல்லா அடிச்சிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டே போயிடுவாங்க. இதே வந்து ஒரு ஒரு கலைஞனா ஒரு நல்லா பார்க்கக்கூடியவங்க சில பேர் மட்டும்தான் அந்த நீ நல்லா நடிச்சிருக்கேன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க உங்கள்கிட்ட ஏதோ விஷயங்கள் இருக்கு அந்த கலையை நேசிக்கிறது மட்டும்தான் அதை வந்து பாராட்டணும் உண்மையாவே. நிச்சயமா. அதுபோல இப்ப வந்து நம்ம வந்து நிறைய படங்கள் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில என்ன வேணா பண்ணலாம். நமக்கு அதுக்கான வாய்ப்பு ஒன்று இருக்கு. நீங்க வந்து ஓப்பன் பண்ண பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அப்ப ஸோ அதுல வந்து ஜெயிக்கிறதுக்காக நிறைய போராட வேண்டி இருக்கு. நிறைய இடம் இருக்கு. சரி, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து சரி ஓகே, இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நான் பண்ற படமோ இல்லைன்னா எனக்கு பிடிச்ச ஒரு படம் பண்ணுனா இப்படி இருக்கும் அப்படின்ற ஏதாச்சும் ஒரு ஐடியா வச்சிருக்கீங்களா? நீங்க சொன்னீங்க ஒரு கதை எழுதிட்டு இருக்கேன்னு, ஓ, அது இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஆசை இல்லைன்னா ஒரு லட்சியம் இல்லை கனவு ஏதாச்சும் இருக்கா? அப்படி இல்லை. இப்போ நான் ஒரு கதை ஒரு எழுதிட்டு வரேன்டா, ம். அது வந்து எப்படியுமே ஒரு வித்தியாசமான ஸ்டோரியா இருக்கும்னு மட்டும் தான் நான் விரும்புவேன். முதலாவது நான் ஒரு ஸ்டோரி எழுதுறேன்டா அது அவங்களுக்கு எப்படி போய் சேருதுன்னு பார்ப்பேன். இப்போ நான் ஒரு படத்தை பார்க்குறேன்டா அதில் வந்து எமோஷனாக இருக்கட்டும், ஒரு ஒரு த்ரில்லிங்காக இருக்கட்டும், மட்டும் இல்லாமல் அதில் லவ் ஸ்டோரியாக இருக்கா, அது என்ன மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு தான் பெஸ்ட்டு பார்ப்பேன். எனக்கு என்ன டிரெக்ஷனை பற்றி எனக்கு தெரியாது, கதை எழுதும் ஒழுங்காக தெரியாது. நான் எழுத ஆரம்பிக்கிறேன்டா ஒவ்வொரு படங்களையும் பார்ப்பேன். மலையாள படங்கள் மட்டும் இல்லாமல் அன்றைய கூட என் ஃப்ரெண்டு வீட்டில் வச்சு ஒரு ஒரு மலையாள படம் அதை பார்த்தேன். என்ன படம்? என்ன படம்? சாரி, மலையாள படம் இல்லை, தமிழ் படம் வந்து தி லெவன் சொல்லி. 11 ரைட்டு. அது பார்க்க நான் அவர் மலையாள ஹீரோவாக தான் இருப்பாருன்னு சொல்லி. அப்போ அது அந்த படம் நல்லா இருந்துச்சு உண்மையா பார்க்க. அது வித்தியாசமான ஒரு த்ரில் படம் உண்டு அது. ஸோ அப்போ அந்த படங்களை பார்க்க கூட சில நேரத்தில் தோணிட்டே வரும், நம்மளோட கதை எழுதக்கே இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும், எப்படி கொண்டு வந்தால் நல்லா இருக்கு, இதை வந்து ஆடியன்ஸ் ஏற்றுக்கொள்வாங்க. முதலாவது இவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு சரியா? நான் கேட்குறேன், சும்மா நம்ம ஃப்ரெண்ட்லியா பேசும், ஃப்ரெண்ட்லியா கேட்குறேன். கதைகள் உருவாக்குறத விட எங்களை சுத்தி இருக்கிற கதைகள் வந்து ஜெயிக்காதா? கதைகள் உருவாதோட எங்களை சுற்றி இருக்க ஜெயிக்காதுன்னு சொல்றேன். கேட்குறேன் நான். ஜெயிக்காதா? ஜெயிக்குமா ஜெயிக்காதா? இல்லை நிறைய பேர்கிட்ட போய் சேருமா இல்லையா? உங்களை சுற்றி பொதுவாக இப்போ நீங்கள் ஒரு கதையில் இந்த இடத்துல ட்விஸ்ட் வரணும், இந்த இடத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரணும், இல்லைன்னா இந்த கதையில் இப்படி ஒரு சுவாரஸ்யம் வரணும்னு நம்ம வந்து முயற்சி செய்வோம், இல்லை ஒரு படமாக உருவாக்கணும் அப்படின்னு நினைப்போம். பட் எனக்குள்ள 100 கதை இருக்கும், உண்மையாக நடந்திருக்கும் ஒரு சம்பவம், இல்லைன்னா உண்மையாக நான் பார்த்துட்டு இருப்பேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட அம்மாவோட நீங்கள் பயணித்த அந்த கதைகள் இருக்கு. இந்த கதைகள் நம்ம கொடுக்கும்போது இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்றது வீதம் எந்த அளவுக்கு இருக்கும், இல்லைன்னா இந்த ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கறதுல நம்மளோட அர்ப்பணிப்பு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. இப்ப நம்ம எங்க பிளவுறோமோ அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிற கதைகளை விட்டுட்டு நம்ம புதுசா கிரியேட் பண்ணணும். இது வந்து நமக்கு பக்கத்துல இருக்கிறவனுக்கு அது வந்து எட்டாத ஒரு தூரமா இருக்கு. இப்ப என்னோட கதை இருக்கு இங்க நிறைய அப்படின்னா அதை நான் சொல்றதுல வந்து ஏன் தயங்கணும்? அப்ப இந்த கதை வந்து ஓகே இப்படி ஒரு லைஃப்ல இருந்து எல்லாருக்கும் சென்டிமெண்ட் இருக்கு, எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கு, எல்லாருக்கும் வந்து என்ஜாய் பண்றோன்ற ஐடியாஸ் இருக்கு. ஸோ அதே தான் நம்மளை சுத்தி இருக்க போகாது. அது வந்து ஏன் வந்து மக்கள்கிட்ட போய் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறது இல்லை நிறைய பேர். நிறைய சிலர் செஞ்சுட்டு இருக்காங்க. பட் நிறைய படைப்பாளிங்க இருக்கிறாங்க, ஏன் அதை நினைக்கிறது இல்லை? நீங்க ஒரு நடிகராக இருக்கிறதால நான் கேட்குறேன். முதலாவது வந்து இப்போ இலங்கை தமிழ் சினிமா வளர இல்லை. ரெண்டாவது பயம். ஒரு ப்ரொடியூசரை வச்சு செய்யக்க அவர் பயம் ஒன்று இருக்கும். இப்போ அவரை வச்சு செய்யக்க அதுக்கு சரியா வருமா, அதை போட்ட இதுகளை எடுக்க முடியுமான்ற ஒரு பயம் ரெண்டாவது இருக்கு. சரியா? மற்றது ஆக்டர்மார் அதில் நடிக்கக்கூடியவங்க வந்து கரெக்டாக இருக்காங்கன்ற ஒரு விஷயமா தோணிக்கிட்டே இருக்கு. ஸோ மற்றது ஆடியன்ஸ் அவங்க வந்து பார்க்குற விதம் எப்படி இருக்குமென்ற ஒரு பயம் இருக்கு. இதனாலே அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் தள்ளியே போறாங்க. அது தள்ளி போறதால அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. இதுதான் மெயின் காரணம். யதார்த்தமே இதுதான். இப்ப நீங்க கேட்டீங்க தானே, இப்ப எனக்குள்ள ஒரு நிறைய கதைகள் விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் லைஃப்ல. அது படமா தான் இருக்கும் அதை பாக்க. அதை வச்சு ஏதாவது செய்யலாம், ஆனா அதை வெளியே காட்டே இல்ல. வெளியே காட்டினா வந்து எனக்குள்ள நிறைய விஷயங்கள் உடைஞ்சு போகும், என் மனசு காரணங்கள் இதுகள் சொல்லி அது திரையில காட்டேக்க அது இன்னும் பாக்க எனக்குள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் உடைய காரணமா இருக்கும். என்னுடைய லைஃப் ஸ்டைல் தானே இது இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பயம் கொண்டு வரும்.
ஸ்கிரீன்ல வர இப்ப ஒரு கதை எழுதி அதை நாங்க செய்யறது ஒரு வேற விஷயம். ரியலா நம்ம லைஃபை கொண்டு போய் காட்டி அது வேற மாதிரி இருக்கும். இதுதான் திரைக்கும் நமக்கும் இருக்கிற தூரம்னு சொல்றீங்க. ஆனா என்ன பிரச்சனைனா திரையில பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஒரு ஆடியன்ஸும் அதை வந்து ரிசீவ் பண்றது தனக்குள்ள ஒரு ஃபீலிங். இப்போ நீங்க என்னோட பேசிட்டு இருக்கீங்கல்ல, எதுக்காக பேசுறீங்க? உங்க உணர்வுகள், அதே நேரத்துல நீங்க இந்த துறையில பயணிக்கிறது, அடுத்து உங்களுடைய லட்சியம் என்ன, எதை நோக்கி பயணிக்கிறீங்கன்றது என்கிட்ட சொல்லணும். அது சொல்றதால உங்களை விட்டு அதெல்லாம் போயிடும் நினைக்கிறீங்களா? இல்ல அப்போ அது மாதிரி உங்களோட கதைகள் 4 பேருக்கு போகும்போது தன்னோட லைஃப்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இல்ல இதுல இருந்து இந்த படிப்பனை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வரும்ல, அதை ஏன் செய்யல? இப்ப இப்ப என்னுடைய லைஃபை நான் வந்து வெளியே காட்டலாம், காட்டுறது பிரச்சனை. உங்கள்கிட்ட பர்டிகுலரா நான் சொல்றேன் பொதுவா நான் என்னுடைய வச்சு சொல்றேன். மற்றவங்கள அவங்களோட லைஃப்ல எப்படி இருக்கும். அப்ப உதாரணத்துக்கு என் ஃப்ரெண்டோட லைஃப் ஸ்டோரியை வச்சு நான் வந்து எடுத்தேன்டா, நான் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் அது ஒரு திரையா அவன் பார்ப்பான். அது கொஞ்சம் காலத்து போற அவன் பார்க்க அவனுக்கு ஒரு ஃபேமிலியா பார்க்க அவனுக்கு அந்த மைண்ட் செட் வேற மாதிரி தான் போகும். இதையும் எடுத்தேன்னு சொல்லி எங்கிட்ட நிற்பான். முதல் ஒரு காரணம்னு சொல்லுவான், அதுக்கப்புறம் 2வது ஒரு காரணம்னு சொல்லுவான். சூரரைப்பட்டு படம் பாத்தீங்களா? சூரரைப்பட்டு படம் இல்ல நான் பாக்கல. சூரரைப்பட்டு பாக்குறது சரி. பயோபிக்னு சொல்லி நீங்க பார்த்த திரைப்படங்கள் வச்சிருக்கீங்க? நான் கொஞ்ச காலம் கொஞ்சம் படங்கள் பார்க்கல. கடைசியா இந்த லெவல்ஸ் படம் தான் பார்த்தேன். குரு அப்படின்ற படம் பார்த்தீங்களா மணிரத்னத்துக்கு? இல்ல படங்கள் பெருசா பார்க்கல. அப்படியே வந்து படங்கள் என்னண்டா பாக்குறது அந்த இந்த வீட்டு ப்ராப்ளங்கள் அது கொஞ்சம் கிடைக்கல. முதல் வந்து நீங்க பயோபிக் பார்த்த படங்கள் எதுவுமே இல்லையா? நான் கூட இங்கிலீஷ் படம் பார்ப்பேன். இப்ப கடைசியா கேப்டன் அமெரிக்கா அந்த படம் பார்த்தேன். எனக்கு வந்து இந்த டிஃபரெண்டா கேமரா எப்படி கொண்டு போறாங்கன்னு பாப்பேன். கேமராக்கள் அதை மூவ் பண்ற விஷயங்கள், ஃபேண்டசி ஃபிலிம்ஸ், அனிமேஷன் அந்த மாதிரி யூஸ் பண்றீங்க. அதுகளை வச்சு ஏன் அவங்க அந்த விஷயங்களை அவங்க செய்யறாங்க, அந்த டிஃபரெண்ட் எப்படி கொடுக்குறாங்க, எடிட்டிங்ல எப்படி கொடுக்குறாங்க, அதையே நம்ம இங்க கொண்டு வந்தா இதுக்குள்ள சில விஷயங்கள் வந்து நம்மளோட இதுக்குள்ள முன்னேற்றலாம் தானே. சில விஷயங்களை சொல்லலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் தெரியும். ஸோ அதுகளை வச்சுக்கிட்டு அப்போ கேமரா வந்து ஃபோட்டோகிராஃபில நல்ல இன்ட்ரெஸ்ட். நான் எங்கே பார்த்தாலும் வைல்ட் லைஃப் ஃபோட்டோனா ஏதாவது பூனை எல்லாத்தையும் பிடிச்சி என்னோட இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கிட்டே இருப்பேன். காரணம் வந்து ரொம்ப பிடிக்கும், அது நல்லா இருக்கும் பார்க்க. ஆனால் லைக் ஒன்றுமே வராது. தெரியாத ஒரு ஆள் இருப்பாரு எங்கேயோ, அவங்க தான் லைக் பண்ணுவாங்க. கூட இருக்கிறவங்க வந்து அதை பார்க்கறதுக்கே கொஞ்சம் யோசிப்பாங்க. சில விஷயங்கள் அதை நாம ஏன் லைக் பண்ணணும்னே யோசிப்பாங்க. அதுதான் அதுதான் இந்த சினிமாவுக்கும் அந்த மனித லைஃபுக்கும் உள்ள டிஃபரெண்ட். அதுதான் ஏன் தள்ளி போகுதுண்டா, ஒட்டாத காரணமே அதுதான். அது ஒட்டணும்டா இதுவும் அதுவும் சரியான ஒரு லெவல்ல இருந்தா மட்டும்தான் முடியும். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம் இடைவேளைக்கு பிறகு. நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில பயணிக்கிறது அப்படின்னு சொன்னா, குறிப்பா இலங்கை தமிழ் சினிமாக்கள்ல பயணம் செய்யறதுன்றா அது ஒரு குதிரை கோம்பு அப்படின்ற விஷயம் இருக்கு. ஸோ அதைத்தான் பேசிட்டு இருக்காரு. ஸோ நிறைய விஷயம் பேசியிருந்தீங்க, சினிமா, இந்த இண்டஸ்ட்ரி, அரசியல் இதெல்லாம் விட்டுரும். ஸோ அதை விட்டுட்டு இப்போ உங்களை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்க. இன்றைக்கி ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்புறம் ஃபீச்சர் ஃபிலிம் ஒரு ஆக்டராக இருக்கீங்க. ஸோ என்ன செஞ்சாலும் நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க, நிறைய ரசிகைகள் இருப்பாங்க. ஸோ உங்ககிட்ட யாராச்சும் வந்து ஒரு செல்ஃபியோ இல்லைன்னு சொன்னால் ஓகே நீங்கள் இப்படி நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரசிகரா உங்களுக்கு தெரியாத யாராச்சும் வந்து உங்களை விஷ் பண்ணியிருக்காங்களா? தெரியாதவங்க விஷ் பண்ணியிருக்காங்க. அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? அது 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 கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, எமோஷன் ஆயிரும் டக்குன்னு. ஏன்னா வந்து இப்போ இல்ல நீங்க இப்ப பேசுறது எமோஷனலா தான் பேசிட்டு இருக்கீங்க நீங்க. சரி, இப்ப நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் சரியா? எமோஷனை தாண்டி உங்களோட திரையில வந்து உங்களோட எமோஷன் தெரியணும், அது ஓகே. பட் அதை தாண்டி இப்ப நீங்க வந்து ஃப்ரீயா பேசுங்க, உங்களோட மனசுல இருக்கிறது. ஏன்னா ஒரு கலைஞனுக்கு முக்கியமான ஒரு இடமே கைதட்டல் தான், அங்கீகாரம் தான். ஒரு ஸ்டேஜில் இல்லைன்னா ஒரு திரையிலையோ நம்மளை பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்காண்டா, இல்லை இந்த பையன் சூப்பராக பண்ணுறான், இல்லைன்னா சூப்பர் கிரேட் இப்படின்றதான் கலைஞனோட ஒரு பாராட்டு. அதே நேரத்தில் அதுதான் விருது. ஸோ அப்போ உங்களை வந்து நீ இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது அந்த மூமெண்ட் வந்து வித்தியாசமாக இருந்திருக்கு தானே. ஸோ அதை நீங்கள் மனசால சொல்லும்போது ஃபீல் பண்ணக்கூடாது, என்ஜாய் பண்ணணும். வா ஏன்னா நான் இன்னும் போக வேண்டி இருக்குது அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி அதுதான் கேட்டது. ஸோ ஓகே ஃபைன். அதை விட்டு அதுக்கப்புறமா வந்து சரி இந்த படத்துல இவர் கூட படம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இதை வச்சிருக்கா? இவர் கூட தான் படம் பண்ண இங்க இந்த இலங்கையிலயோ இல்ல இந்தியாலயோ இல்ல வேற எங்கேயோ இந்த டைரக்டரோட ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஏதாச்சும் ஆசை இருக்கா? அப்படி ஒரு ஆசை இருக்கு. யாரு? எனக்கு பார்த்திபன் பிடிக்கும். அவரோட அந்த மொத்த செருப்பு படம் ரொம்ப பிடிக்கும் இருக்கு. ஸோ அவர் கூட வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு அவர்கிட்ட.
ஏன்னா அவர் கொஞ்சம் எல்லா எல்லா இப்ப நிறைய பேர் மணிரத்னம், சங்கர், இப்படி லோகேஷ் கனகராஜ் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் அவர்கிட்ட எனக்கு ஒரு சில டிஃப்ரெண்டான பேச்சு நடவடிக்கைகள் திங்க் பண்ற விஷயங்கள் எல்லாம் எனக்கு அவர்கிட்ட வந்து ஒரு பிடிச்ச விஷயம். அவர் வந்து யாரு என்ன பேரு பாக்கியராஜ் அவர்கிட்ட இருந்தா வந்தவர், அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த வந்து இப்போ டைரக்டர் ஆனவர். ஸோ எனக்கு அப்போ அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டு அவர் வந்து தட்டி கொடுப்பாரு, ஏசுவாரு, தட்டி கொடுப்பாரு, சரியா செய்யணும் பேசுவாரு. இந்த மாதிரி விஷயங்கள் அவர்கிட்ட நிறைய இருக்கு. ஸோ அப்போ அப்படி செஞ்சா நம்மளுக்கிட்ட வந்து உள்ளுக்கு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியே வரும். நடிக்கணும், டைரக்ட் பண்ணணும், நம்ம சரியா செய்யணும். எல்லா விஷயத்துலயும் வந்து ஜோக் ஃபன்னா இருந்தோம்னா எதுவுமே செய்ய இயலாது. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணணும். ஓகே. அது மாதிரி இங்க வந்து ஸ்ரீலங்கால இல்லைன்னா கொழும்புல உங்களுக்கு பிடிச்சி சரி நீங்க செய்யற, அதாவது சினிமா விட்டு தொழிலெல்லாம் விட்டுட்டு ஃப்ரீயா என்டர்டைன்மெண்டா ஜாலியா பசங்க கூட இருக்கணும்னா நீங்க பேசுற இல்ல செய்யற விஷயங்கள் என்ன? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா. ஆமா, இப்ப இண்டஸ்ட்ரி குழப்பறதான் வேலை. குழப்பம். இப்ப நான் இருந்தாலே அந்த இடத்துல ஃபன்னா தான் இருக்கு. அப்ப ஏன் இங்க மட்டும் அமைதியா இருக்கீங்க? இவ்வளவு நேர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து நீங்க வந்து ஓகே ஒரு இன்டர்வியூல பேசணும், ரொம்ப அமைதியா பேசணும். ஓகே பையன் வந்து ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு எங்க குருநாதர் துஷியானா சொல்லுவாரு, எனக்கு அவர் தான் குருநாதர். உன்னோட வாய் அடக்கிடாரு, அழகா சொல்லுவாரு, எனக்கு அன்பா சொல்லுவாரு. டேய் நீ பேச்ச குறைச்சேனா தான் இருக்கலாம், எனக்கு அப்படி இல்லை, எனக்கு பேச்சு தான் வேலையே. எங்க போனாலும் என் வாய் சும்மா இருக்காது, எவனையாவது கலாய்ச்சிக்கிட்டே இருப்பேன், வித்தியாசமா பேசுவேன். அது சிரிப்பு ஒன்று விட்டு சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும். நான் வந்து இதுக்குள்ள அதாவது இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு எனக்கு பிடிச்சது காரணம் வந்து நான் வந்து ஓப்பனா பேசுறேன். யார் இருந்தாலும் ஒரு ஒரு மரியாதை கொடுத்து சரியா பேசுவேன் எல்லாரோடையும். நல்லா ஃபிட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கூட போடா வாடான்னு பேசி இப்ப எனக்கு என் ஃப்ரெண்டு அமர் ஜிஎம்ஆர் படம் எடுத்தாரு. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் சந்திச்ச ஒரு 2-3 நாள் தான் இருக்கும். 4 நாள் வாடா போடான்னு பேசுற அளவுக்கு 2 பேருக்கு ஒரு வயசு தான். பேசுற அளவுக்கு அவரும் வந்துட்டார், நானும் வந்துட்டேன். காரணம் என்னன்னா அந்த புரிந்தல் 2 பேருக்குள்ள இருக்க விஷயம். அப்ப எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது ஸோ அது இருந்தா கொஞ்சம் ஆரோக்கியமான சினிமாவை கொண்டு வரலாம். நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்க விஷயங்கள், சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து வெளிப்படுத்தும். அந்த சினிமா பொறுத்த வரைக்கும் வெளிப்படுத்தினா மட்டுமே ஒன்னா இருக்கலாம். அப்படியே நம்ம சத்தம் இல்லாம நீ ஒரு படம் செய்யற, நான் ஒரு படம் செய்யறேன், இன்றைக்கே இது சரியா வருமானு அவன் ஒரு திங்கிங்ல நான் ஒரு திங்கிங் இருந்தோம்டா இது எப்படி கொண்டு போறது என்ற ஒரு பயம் ஒன்று இருக்கும். நம்ம 2 பேரும் ஓப்பனா உன்னுடைய படத்தை ஒரு விஷயமாகவும் என்னுடைய படத்தை விஷயம் மச்சான் என்ன செய்யலாம், இப்படி கொண்டு போனா என்ன செய்யலாம், நீ உனக்கும் ஒரு கை கொடுக்கும், நீ எனக்கும் கை கொடுக்கதான் இந்த இளைஞர் சினிமா அழகா கொண்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒரு ஆரோக்கியமா கொண்டு போனா நம்ம அழகா எல்லாத்தையும் மூவ் பண்ணி கொண்டு போகலாம். சரி, நீங்க இவ்வளவு வில்லன் கேரக்டர் எல்லாம் பண்றீங்களே, அப்ப சில பேர் பார்த்து நம்ம ஓகே இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணிடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர். சில பேர் வந்து இப்ப தமிழ் சினிமா பார்க்க நிறைய பேர் சொல்லுவாங்க, ரகுவரன், பிரகாஷ் ராஜ், இல்லைன்னா சத்யராஜை கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணலாம் அப்படி. அந்த மாதிரி நீங்க யாரையாச்சும் மாடலா எடுத்திருக்கீங்களா? நீ செய்ய போற படங்கள்ல இருக்கலாம், இல்லை செஞ்சதுல எதாச்சும், இல்லைன்னா உங்களுக்காண்டி ஒரு ஒன் ஸ்டைல் கொண்டு வந்தீங்களா? நீங்க ரீசெண்ட் டைம் நானும் ஒரு படம் பார்த்தேன் உங்களோட, என்னது பேர் வந்து வர மாட்டுது, ரிவர் எடுத்த அமல்ல எஸ் தலைமுறை, அதுல வில்லன் கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்றும் பார்த்தேன், இதுக்காக தேவா சார் கான்செப்டுக்கு கோட்டரையர் அப்படின்றத பார்த்துருந்தேன். அதுக்கு பிறகு வந்து வேற 2-3 இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்க இந்த கேரக்டரை எடுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, வாட்ஸ்அப் எடுத்து ரகுவரன் அந்த கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் நான் வந்து எல்லாருமே அவங்கவுங்களோட கேரக்டர் அவங்களோட ஸ்டைல செஞ்சுட்டாங்க. எனக்கு எனக்கு பிடிச்சது வந்து ரகுவரன் ரொம்ப பிடிக்கும், வித்தியாசமா பேசுவார். அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரகாஷ் ராஜ். அவர் அந்த பேச்சு வழக்கு, அவர் கண் அசைவுகள், உடம்பு அசைவுகள், அவர் ஒரு விஷயத்த டக்குன்னு ஒரு விஷயத்த ஒரு டயலாக் கொடுத்தா டக்குன்னு பேசக்கூடிய ஒரு மனுஷன். ஸோ அந்த மாதிரி அவரை பிடிக்கும் எனக்கு. அந்த மாதிரி நடிக்கணும், அந்த அவளுக்கு இருக்க விஷயத்த எடுத்துக்கொள்ளணும், எனக்கும் ஸ்டைல் ஒன்று கொண்டு வரணும். என்னுடைய நிறைய பேர் கேட்பாங்க என்னடா முழிகிறேன், சும்மா இருக்க மாட்டேன், அதுதான் சும்மா அப்படின்னு செஞ்சு காட்டுவேன். சும்மா சத்தம் போடுறது, அப்படி பாக்குறது, சில பேர் சின்ன பிள்ளைல அப்படி வெறுப்பேத்துறது, அப்படி அதை செஞ்சு பாக்குறது, அந்த புள்ள பயந்துட்டு போயிரு குழந்தை பிள்ளைலாட்டி இது பார்த்துட்டு இருக்காங்கல்ல அவங்க. இப்ப நீங்க வந்து கோபமா பேசுறீங்க எப்படின்னா ஒரு உங்களுக்கு கண்டாலே பிடிக்காது, அவங்களும் இப்ப திட்டணும் ஒரு 2 minutes எங்களுக்காக அடிக்க செஞ்சு காட்டுறேன். இப்போ அவங்களை பிடிக்காது, நான் பாக்குறேன், நான் அவங்களை ஃபர்ஸ்ட் பாக்குறேன், இப்படி கொள்ளும் முதலாவது
அவள் வித்தியாசமா தான் நம்ம கொள்ளுவாள் எடுத்து வச்சு. அவள் செய்யும் போதுதான் அவளை காட்டும். முதலாவது முன்னது கொண்டு வச்சு காட்டுவாள். காட்டும் போதுதான் சத்தம் வரும் தெரியுமா, கத்துவாள். கத்தி கத்தி இருப்பாள். அது சத்தம் எனக்கு பிடிக்கும். இந்த இடத்துல வச்சுதான் கிழி எடுக்கணும். கிழி எடுத்தாதான் அப்புறம் அழுவாள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம்தான் உள்ளுக்கு வச்சு குத்தி குத்திக்கொள்ளாள். குத்தி கட்டிட்டு அப்புறம் செத்துருவாள். செத்துட்டு அப்படியே தூக்கி கொண்டு போய் அப்படியே போட்டுருவாள். கீழே போட்டுட்டு தாட்டுட்டு வந்துடும். செத்துட்டாலே அப்படியே ஒரு பிதாசத்தை போட்டுட்டு அல்லாட்டே போயிட்டே இருப்பேன். ஓகே. ஆனா அதுக்காக இவ்வளவு கொலவரி அதுக்கு இந்த விஷயம் ஒண்ணு செஞ்ச காரணம் என்னண்டா, ஒரு அதாவது ஒரு வில்லன் அண்டைக்கே இப்படித்தான் இருக்கணும் இல்ல, அவனுக்குள்ள நிறைய விஷயம் வரும். அவன் அந்த பெண்ணை நான் வந்து கொல்றேன்டா, அவனுக்குள்ள ஒரு விஷயமா வெறியா வச்சுதான் அவன் செய்வான். எடுத்தவனே குத்தியே முடிச்சு வேலை முடிச்சு எடுத்துட்டியா அப்படி இருக்க கூட. அவனுக்குள்ள நிறைய விஷயம் ஒரு பாதிப்பா இருக்கும். இவளால இது விஷயம், அதுக்காக அந்த இவ்வளவு விஷயத்தையும் அந்த கோவம் தாவம் ஒரு சிரிப்பு அவளோட நான் பேசி தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் செஞ்சு காட்டுனது. ஓகே, நீங்க சொல்லிருந்தீங்க எனக்கு ஒரு ஆசை இருக்கு, ஒரு பைத்தியக்கு மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும். அது இல்லை அப்படி இல்லை, பட் அது வந்து என்ன காரணத்தால அப்படி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு? இல்ல காரணம்ன்றதை விட இப்ப நிறைய பேர் நிறைய கேரக்டர் பண்ணிட்டாங்க. வில்லனா இருந்தாலும் அது ஒரு எனக்கு வித்தியாசமா இருக்கணும். நம்ம தனி தெரியும். அதுக்கு ஏதாச்சும் கான்செப்ட் வச்சிருக்கீங்களா? அதுக்கு நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கும்போது செஞ்சு காட்டுவேன். பிரசாந்த் சாரி ரட்சிகான்னு சொல்லி இந்த மாதிரப்படி தான் அடிக்கிறாங்க. அவ என்ன காணைக்கு அவள் கேட்கிற முதல் விஷயம் வந்து இந்த மாதிரி செஞ்சு காட்டுறாங்க. அது வந்து அப்படிதான் ஒரு பைத்தியம்ன்றதை விட ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கு. மென்டல்னாலே வைத்தியம் தான், வைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குற மாதிரி இருக்கு. எப்படி இருந்துகிட்டு நீங்க இருக்கீங்க? எனக்கு ஒண்ணு பிடிக்கும். ஆனா ஏன் பிடிக்கா தெரியாது. அது நான் என்னத்துக்கு தான் என்ன சொல்றேன்னு தெரியல. அது அது பாக்குங்க, மேலும் ஃபிளைட்டு போகுது, நீ பாக்கல நீ அத. ஆனா ஒன்னும் பிடிக்க நீ வாவேன். எனக்கு பேச தெரியாது, ஆனா பேசுவேன். பாப்போ. பட் இது யாரையும் பார்த்தீங்களா இல்ல என்ன இது மைண்ட்ல வச்சிருக்கிறது? மைண்ட்ல சில விஷயங்கள் பார்க்க சும்மா கண்ணாடிக்கு முன்னாடி நான் நடிச்செல்லாம் பார்ப்பேன். வீட்டுல இருக்கும்போது நான் கண்ணாடி நிறைய விஷயங்கள் செஞ்சு பாக்குறது. ஏன்னா டிக்டாக்ல தான் காட்டணும்ன்ற அவசியம் இல்லை. நம்ம கண்ணாடி முன்னாடி நம்ம யாருன்னு நம்ம பிரதிபலிச்சு பார்ப்போம். நாம் சரியா செய்யறோமா. எப்பயுமே வந்து வீட்டுல ரிஹர்சல் பண்ணி பார்ப்பேன். இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இப்படி பண்ணா நிறைய படங்களை ஆடிஷன்லாம் பல்ட்டிகளாக அடிச்சிருக்கேன். பாஜிக்கிட்டு பல்டி கடிச்சு அப்படி ஆக்ஷன் கொடுத்து சத்தம் போட்டு எப்பயுமே வந்து ஒரு அவங்க கொடுக்குற டயலாக தான் பேசணும் இல்லை. நம்ம வந்து நம்மளோட பாடி லாங்குவேஜ் முக்கியம். கண்ணு, அது வாய் வித்தியாசம், கை அப்படின்னு எல்லா விஷயத்தையும் காட்டணும். ஒரு நடிகனுக்கு அதுதான் தேவை. வில்லன் அண்டைக்கு உடம்பு ரீதியா ஃபுல்லா காட்டணும். அதை நான் ஃபுல்லா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஆசை. இது ஒரு நல்ல டயலாக்காகவும் நல்ல உடம்பு ரீதியா ஒரு ஃபுல்லா நான் கொடுக்கணும்ன்றது என்னுடைய ஆசை. சரி, தமிழ் திரையுலகத்துல ட்ரை பண்ணி சிங்கள இண்டஸ்ட்ரிக்குள்ள ட்ரை பண்ணல. சிங்களம் தெரியாதான் என்ன கொழும்புல இருந்து சிங்களம் பெருசா வராது, என்னமோ தெரியல. அது எல்லாம் சேர்ந்தது இல்லாத பொடியவா எல்லாமே தமிழ் பொடியங்க தான். கொச்சி கடைக்குள்ள தான் இருந்ததால அது என்னமோ தெரியும். எங்களை அப்பா பேசுறது என்னடா சிங்களம் தெரியாது. எங்க வீட்டுல அண்ணா அப்பா எல்லாம் பேசுவாங்க. எனக்கு அந்த சிங்களம் வாயில பேசுறதுன்னா சமாளிப்பேன், மற்றபடி ஃபுல்லா வராது. சொந்த யாழ்ப்பாணம் தானே, அது அப்ப வீட்டுல இருக்கேன்னா தமிழ் தான். இப்ப வீட்டுல இருந்து சிங்களத்துல பேசினாலும் அதை பழகி கொள்ளலாம். பொடியமார் கூட தமிழ்ல தான் பேசுறாங்க. அடைய யாராவது சிங்களத்துல பேசணும், ஒன்றுமே சிங்களத்தை பேசுறதுக்கு ட்ரை பண்ண தந்தாலும் பரவாயில்ல. இப்ப பொடியமா நிறைய பேர் கேட்கறதா, ஏன் இத்தனை வருஷமா கொழும்புல இருக்கீங்க, என்ன சிங்களம் தெரியல, நீ எல்லாம் என்ன பண்ண கேட்டாது தெரியாட்டி நான் என்னடா பொண்ணுன்னு அதுலயும் ஒரு ஆக்ஷனை போட்டுதான் காட்டுறது சும்மா. எனக்கு ஆசை வந்து என்னன்னா சிங்களத்துல நடிக்கணும்னு ஆசை இருக்கு. பட் ஆனா ஒரு பயம் என்னன்னா சிங்களம் தெரியாது. சில நேரத்துல இப்ப சிங்கள கேரக்டர்ஸ் கூட தமிழ்ல வந்து டைலாக்ஸ் வச்சு பேசுற
சம்பவங்கள் இருக்கு. சில திரைப்படங்கள் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தமிழ் பையனா கூட நடிக்கலாம் சிங்கள படங்கள்ல. இல்லைன்னா கூட ஓகே சிங்களமே நீ டப்பிங் இருக்கு தானே. ஸோ அந்த மாதிரி கூட ஏதாச்சும் ட்ரை பண்ணீங்களா? இல்லை ட்ரை பண்ற ட்ரை கேட்ட ஃப்ரெண்ட் ஆள் கேட்டு வந்து நான் செய்யறேன்னு சொன்னேன். ம். ஃப்ரெண்ட் ஆள் கேட்டது இப்படி நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் எனக்கு என்னன்னா சிங்களம் தெரியாது. அதுக்கு இங்கே நீங்க பிள்ளைங்க போனுக்கு கீழே போயிட்டு நீ பயப்படாது டப்பிங்லாம் பண்ணி நீங்க வாங்க அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் ஓகே நான் சொன்னேன். பட் இன்னும் ஒரு கால் எடுக்கல. கால் எடுத்தா நான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் செஞ்சு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அது ஒரு ஆசை ஒன்று சிங்களத்திலையும் செய்யணும். ஏன்னா அது நம்ம நாட்டு சிங்கள சினிமான்றது நம்ம நாட்டு சினிமா தானே. எல்லாமே ஒன்று தானே. தமிழ் சினிமா சிங்கள சினிமான்னு வேறு இல்லை. சினிமான்றது ஒன்று தான். அதுல மொழி தான் வித்தியாசம். மற்றபடி ரெண்டுமே ஒன்று தான். சரி ஓகே ஃபைனலா இப்ப இந்த இதுலயே நீங்க பயணிச்சுட்டே இருக்கிறீங்க. ஆனா பொருளாதார ரீதியா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ இதுக்கு மாற்று வழி ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? மாற்று வழி என்றால் இன்னும் சரியான மாற்று வழி என்கிட்ட இல்லை. உண்மையா சொல்ல போனா ஒர்க் இல்லை என்கிட்ட. தான் பிரச்சனை. ஒர்க் இல்ல ஒரு பார்ட் டைமாவோ இல்லைன்னா ஃபுல் டைமா கூட பண்ணலாம். ஐடியா ஒன்று இருக்கு. இப்ப எவ்வளவு காலத்துக்கு இப்ப நான் எனக்கு என்ன பிரச்சனைண்டா ஆகஸ்டுக்குள்ள நிறைய 2-3 படங்கள் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பார்ட் டைமா செய்யக்கு அதுவும் கொஞ்சம் பாதிக்குமான்ற ஒரு பயமா இருந்துச்சு எனக்கு. அதான் என் அப்பாட்டே நான் சொன்னேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து இதை முடிச்சுட்டாக்கன்னு வாரேன். ஓகே அவர் எதுவுமே பேசல. உன் விரும்ப செய், பிரச்சனை இல்லை, நீ அவர் நானும் மட்டும்தான் இருக்கோம் இப்ப. ஸோ அப்ப அவர் வந்து அதை மெயின் பண்ண இல்லை. ஸோ அப்ப நானும் யோசிக்கிறது ஒரு பார்ட் டைமா போவோம், அடுத்த சும்மா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க டைம்ல போவோம், போனா ஏதாவது பண்ணிக்கொள்ளலாம். அவர் ஓகேன்றாரு. ஸோ எனக்கு இந்த இப்போ தொடர்ந்து 2 முழுநிலை திரைப்படங்கள். இல்ல நான் எதுக்காக கேட்டேன் அப்படின்னா, நம்ம ஒரு ஆர்டிஸ்டா நிரந்தரமா நிலைக்கணும்னா நமக்கு பொருளாதாரமும் ரொம்ப முக்கியம். இதுலயே போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல இது தாண்டி என்ன செய்யறன்ற ஒரு கேள்வி வரும்போது எல்லாமே பிரேக் ஆகிடும். ஸோ அதால தான் உங்களோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள். இறுதியா ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? இறுதியா கொஞ்சம் பேர் நான் சொல்ல விரும்புறேன் இந்த இடத்துல. அவங்க தான் எனக்கு கை கொடுத்தாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களோட கஷ்டம் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்கள முயற்சிகளை வந்து நிறைய கேலி கிண்டல்கள் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் அவங்களே தாண்டி போயிட்டு இருக்கேன். ஸோ அவங்கள பத்தி நான் சில பேர் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல ஸ்டேஜ் இருந்தா வந்து கெனிஸ்டன் இந்த ஃப்ரெண்டு, அவர் தான் எனக்கு ஸ்டேஜ் என்ன. அதுக்கப்புறம் மெல்வின் பிராண்டான்னு சொல்லி மியூசிக் டைரக்டர். ஸோ அவர் இருந்து முன்னுக்கு இருந்துக்கிட்டு தான் நான் ஸ்டேஜில் முதல்ல வந்து கெனிஸ்டன் அவன் டைரக்ட் பண்ணி அவன் நல்லா டான்ஸர், நல்லா டான்ஸ் ஆடுவான், எல்லாம் செய்வான். ஸோ அவன் நல்ல டைரக்டர். அப்போ ஸோ 9 வருஷம் மலேசியால இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்போ என்னோட சேர்ந்து தான் எல்லாமே இப்போ மூவி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து திருமுறை கிளாமற்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் வந்து அனுவரல் கிருபா இவங்க தான் எனக்கு உள்ள போனந்தவங்க. உள்ள போனது எப்படி செய்யறது, நடிக்கிறது என்று சொல்லி எல்லாமே சொல்லி தந்தவங்க. சதீஷ் மற்றது தக்ஷன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க, தர்ஷன். அப்ப அவங்க தான் எனக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஜீவேந்தன், பிரசாத் எனக்கு நிறைய பேர். அதுக்கப்புறம் சினிமாக்குள்ள வரைக்க துஷியானா முதலாவது. துஷியானா தான் எல்லாத்துக்குமே காரணம். துஷியானா உள்ளுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து இப்படிதான் செய்யணும் தம்பி, இதை தான் பண்ணணும், இப்படி பண்ணாதான் சரியா வரும், நடிக்க உனக்கு திறமை இருக்கண்டா நீ அழகா மூவ் பண்ணணும், என்னை கூப்பிட்டு தமிழ் கேட்டு சில பேருக்கு ஒன்று தந்து அதுல எல்லாம் செஞ்சாரு, நல்லா இது பண்ணு சொல்லிங்க. அப்படி ஒவ்வொரு ஆட்கள் ஒவ்வொரு விஷயமா இருக்காங்க. எனக்கு ரொம்ப முக்கியமா வந்து பிரவீனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி கொடுக்குறேன். பிரவீன், தினேஷ் கனகராசு அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இதுவே ஆர்வம் படத்துல நான் நடிக்க ஆரம்பிக்க எனக்கு வந்து ஊண்டுதல் கொடுத்தாரு. உன்னால முடியும், காணைக்கு சார் பயமா இருக்கு சார், எங்கனால முடியும், செய்ய முடியும் அப்படின்னு. அதே மாதிரி இதுவே ஆர்வம் படத்துல சஞ்சயோ எனக்கு அந்த முதல் சான்ஸ்ல எடுத்து தந்து அதுக்கப்புறம் அதிரன் படத்துக்குள்ள வரத்துக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம், நல்ல நண்பர். அதுக்கப்புறம் இப்ப முக்கியமா சொல்லணும்னா ஜனாவே அர்ஜுனே நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்க தான் இதுக்கான மெயினான காரணம். ஜனாக்கு நான் இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்ப கூட எல்லா விஷயத்துக்கும் தனக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல, அடுத்த பொழுது கிடைக்கணும்னு கை கொடுக்குறாரு. ஸோ அதுக்கு நான் வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்றேன். மற்றது ஒனாசிஸ் சார் தென்னாடு, அவர் வந்து ஸ்கூல் காலத்திலே தெரியும், அண்ணாட ஃப்ரெண்டு வேற. அப்ப அவர் ரைட்டான ஒரு படம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு, அவர் அடிச்சிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் இருக்காங்க சொல்லலாம். ஸோ எல்லாருக்கும் என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கொள்றேன். இண்டஸ்ட்ரிக்கு வந்து நன்றி நோயில், இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கும். அதே நேரத்தில் சார் இண்டஸ்ட்ரியில் இன்னும் வளரணும், இன்னும் பல படிகளை தாண்டணும். அப்போ நாங்கள் எங்களுடைய சப்போர்ட்டை வந்து நிச்சயமாக நாங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு செலிப்ரிட்டியாக, பெரிய ஒரு ஆக்டராக இந்த இன்டர்வியூக்கு நீங்கள் வரணும் இன்னொரு நேரம் அப்படின்றதையும் கூறிக்கொண்டு நன்றி வந்தமைக்கு. இன்றைய நிகழ்ச்சியில் ஒலிப்பதிவில் ஈடுபட்ட சுதர்சினி, திவாகர், சஞ்சய் ஆகியோருக்கும் இந்த இடத்துல நன்றியை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு கஃபி வித் ப்ரோமோவில் இன்னும் ஒரு ஆளுமையோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ரிஸ்வான். நன்றி, வணக்கம்.